அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே எங்கள் ஊரில், அதாவது உடுமலைப்பேட்டையில் எப்போவுமே காமாட்சி அம்மன் நோன்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்து சாட்டு. அதே போல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுக்கு, காமாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் இருக்கும். அதுக்கு முன்னத்த நாள் மாவிளக்கு பொங்கல். அதே போல் திருக்கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு சாயந்தரம் பார்த்திங்கன்னா அம்மனை திருவீதி உலா போயிட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் மகா அபிஷேகம், தீபாராதனை இதெல்லாமே இருக்குங்க. அந்த ஒரு வாரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜேன்னு இருக்கும். இந்த வருஷம் எங்களால் பெருசாக கலந்துக்க முடியல. அது ஏன் என்னங்கிறதும் ஏற்கனவே உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நான் கோவிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு தான் கூட்டமாக இருந்தது. சரி, ஒரு இடத்துல இருந்து அழகாக ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து நல்லபடியாக நம்மளும் சாமி தரிசனம் பண்ணி, நீங்கள் எல்லோரும் மட்டும் இல்லாமல் நாங்களும் உங்களோட சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போனதையுமே இங்கே திருக்கல்யாணம் நடக்கிற இடம் இல்லாமல் சுவாமியோட சன்னதியெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய இடங்களில் சேர் போட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ நாங்கள் உட்காந்துருந்த இடத்துலேருந்து என்னால் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சுவாமியோட திருக்கல்யாணத்தை உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு மஞ்சள் இடிக்கிறது. அதுக்கு இங்கே உடுமலை காமாட்சி அம்மன் கோவிலில் எப்போவுமே சின்ன சின்ன பெண்கள், கன்னி பெண்கள்னு சொல்லி சின்ன சின்ன பொண்ணுங்க தான் உரலில் மஞ்சள் போட்டு இது மாதிரி இடித்து கொடுக்கறது வழக்கம். வருஷம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ ஒரு ஆவலாக போய் அழகாக இடித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயர் அதையே ஒவ்வொன்றா படிப்படியாக சுவாமியோட திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு சீர்வரிசை கொண்டு வர்றதுலேருந்து என்னென்னவெல்லாம் முறைப்படி செய்வாங்களோ அதையெல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு அதுகளெல்லாம் நடத்துனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்வாக இருக்கும். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அப்போது மதுரையில் சித்திரை திருவிழா நடக்குது இல்லைங்களா. நம்ம பெரிய பாப்பா அங்கே இருக்கிறதுனால நாங்களுமே பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா அப்போது போகலாமா என்ன அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்த பௌர்ணமி வரைக்குமே கோவிலுக்கு போக முடியாத இது இருந்ததுனால போகலை. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம சரி, நம்மளுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சித்திரை திருவிழாவை பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக ஃபீல்டில் மதுரை மீனாட்சி அம்மன், கள்ளழகர் வர்றது இதெல்லாம் வர பார்க்க நம்மளுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்த தாண்டவமாக இருக்குது மனசுக்குள்ளே. அப்போ அதை நேரில் பார்த்து அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவாமியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உற்சாகமாக மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாலுமேங்க. இது மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் தெரியாமல் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலோட திருக்கல்யாணத்தில் எங்களுக்கு இருந்தது. அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. ஒரு இடத்துல பொறுமையாக உட்காந்து சாமியோட எல்லாம் அந்த திருக்கல்யாணத்துக்கு உண்டான எல்லா முறைகளையும், சடங்குகள், அதெல்லாம் சம்பிரதாயங்கள் அதையெல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெகிழ்வாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா நம்ம எப்படி எவ்வளவு ஆவலாக அதைய நடத்துவோம், அதைய பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். சுவாமி முகத்தை அதுலேயும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் ஒரு சாந்த சொரூபிணிங்க. எனக்கு எப்பவுமே கோவிலில் போய் அங்கே நின்று அம்மனை பார்த்தா மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருவேன். இது நிறைய நேரங்களில் எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி எப்படின்னா அந்த இடத்துல வேறு எதை பற்றியும் ஞாபகம் வராது. சுவாமியோட மனசார பேசுவேன். அப்படி இன்றைக்கி மனசார எல்லோரும் நல்லா இருக்கணும். எந்த குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் மனசளவில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து விலகி எல்லாரும் சந்தோஷமாக எப்போவும் ஒத்துமையாக நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டேன். இந்த நிகழ்வை பார்க்குற நீங்களும்
உங்கள் வீட்டில் குழந்தைக யாராவது படிப்புக்காகட்டும், இல்லை கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணத்துக்காகட்டும், இல்லை கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க அதுக்காகட்டும், இல்லை தொழில் நல்லா இல்லை, தொழில் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறவங்களாகட்டும், மனசில் என்ன கோரிக்கை இருந்தாலும் மனசார வேண்டிக்கோங்க. நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒவ்வொரு கோயில்லையும் இவங்க இதே மாதிரி அப்படி இல்லைங்க. அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நம்ம மனசார எந்த ஒரு கோவிலில் போய் ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட்றோமோ, நம்மளுக்கு நம்மளை மீறின ஒரு சக்தி அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். அதுக்கு எப்பேற்பட்ட தடை வந்தாலும் அதிலிருந்து நம்மளை நல்லபடியாக விலக்கி அழகாக நம்மளுக்கு எப்படி வழி நடத்தணுமோ அப்படி வழி நடத்தி நம்மளுக்கு தேவையானதை கடவுள் செஞ்சு கொடுப்பார். இதை முழு மனசோடு நம்பணும். முழு மனசோடு நம்பி நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நம்மளுக்கு என்னன்னு தோணுன்னா, என்னடா அதர்மம் அக்கிரமம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம அப்படி யாரையும் எந்த கெடுதலும் நினைக்கல, ஆனாலும் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். எப்பவுமே அடிக்க அடிக்க அந்த அடி வாங்குறவங்களுக்கு வலிமை அதிகமாகும் இல்லைங்களா? இரும்பை அடித்து அடித்து தானே வளைக்கிறாங்க. அதே போல் ஒரு சிலையை செதுக்கிறதுனா கல்லை உளிய வச்சு அதையை கொத்தி கொத்தி தான் அழகான சிலையாக மாற்றுறாங்க. அதுபோல் தான் நம்ம வாழ்க்கை. கடவுள் நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு சில அடிகள் கொடுக்குறாரு. அதை நம்ம தாங்கி பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கிக்குவோம். அதுக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். இப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை நீங்களே உருவாக்கி மன வலிமையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக எல்லாமே வெற்றி தாங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நான் மனசார எல்லாத்துக்கும் கும்பிட்டு வந்தது அதுதான். ஏன்னா நிறைய நம்மளும் பார்த்தாச்சு. உறவுகள் கிட்டையாகட்டும், நட்புகள் கிட்டையாகட்டும், ஒரு பழக்க வழக்கத்தில் நிறைய இடங்களில் அடிகள் வாங்கியாச்சு. அதுக்குண்டான வழிகளையும் அனுபவிச்சாச்சு. அப்போது அடி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு அரவணைப்பு இருக்கும் இல்லைங்களா? அதுபோல தான் கடவுள் நம்ம மேலே ஒரு துளி, நான் அப்படி தான் கும்பிடுவேன், உன்னோட பார்வையில் ஒரு சின்னதாக ஒரு துளி பார்வை என் குடும்பத்து மேலே எப்பவுமே வச்சுக்க கடவுளே, என்னை எப்பவும் கைவிட்டுறாத, எனக்கு உன்னை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஏதாவது ஒரு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பதில் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், அப்போ நம்ம வேண்டினது கடவுள் காதுக்கு கேட்டிருக்குது. இது ஆத்மார்த்தமாக நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க. உணர்ந்தவங்க மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால், நான் இன்றைக்கின்னு அல்ல, என்னோடய நிறைய வீடியோஸில் அதை தான் சொல்லியிருக்கேன். எண்ணங்கள் சுத்தமாக இருந்ததுன்னா கடவுள் அங்கே இருப்பாருங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய கஷ்டம், அதான் சொல்லுவாங்க, மழை போல் வர்றதை பனி போல் விலக்கி கொடுத்துரு ஆண்டவா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறதா சொல்லுவாங்க. நான் கடவுள்னு சொல்கிறது இப்போவும் சொல்கிறேன். எல்லா கடவுளையுமே நான் இந்த மதத்து கடவுள் தான் பெருசு அதெல்லாம் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி, அது மட்டும் இல்லாமல் கடவுளாக பார்க்கலாம், இயற்கையாக பார்க்கலாம், நிறைய பேர் யூனிவர்ஸுங்கிறாங்க. அப்படி ஏதோ ஒரு சக்தி நம்மளை தாண்டி நம்மளை மீறின ஒரு சக்தி நம்மளை எப்பவும் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வைக்கிதுன்னா அப்போ நம்ம உள்ளத்தை சுத்தமாக வைக்கணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உதட்டளவில் ஆளை பார்த்ததையும் நேரில் ரொம்ப அவ்வளோ இப்படி கூட பேசுவாங்களாங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளங்களில் அந்த சுத்தம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம மனுஷங்களே கண்டுபிடிக்கிறோன்னா கடவுள் கண்டுபிடிக்காமையா போவார்? கண்டிப்பாக அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அதனால் நம்ம யாரை பற்றியும் பேச வேண்டாம். அவங்க இப்படி பண்ணினாங்களேன்னு சபிக்கவும் வேண்டாம். அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழலாம். அதே போல் தான் நிறைய பேர் நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்காமல் பேசுகிறாங்க. ஒரு சிலர் போட்ட ஸ்டெப்பே போடுறேன்னு சொல்கிறாங்க. நான் அதையெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, இது என்னோடய வாழ்க்கை. எனக்காக நான் எப்போ தான் வாழ்கிறது, கிட்டத்தட்ட 45 வயசு தாண்டியாச்சு. இன்னுமே நான் எனக்கான ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றலின்னா அப்புறம் என்னோடய கடைசி காலத்தில் இது ஒரு ஏக்கமாக மாறியே போயிடும். இது முடிஞ்சும் போயிடும். அதனால் என்னோடய ஆசைகளை நிறைவேற்ற
நான் ஒரு இடத்துல எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா அந்த இடத்துல எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவேன். இவங்க பார்க்குறாங்க, இவங்க கை தட்டுறாங்க, நான் ஆடுனா எனக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும் அப்படின்னெல்லாம் துளி கூட நான் நினைக்க மாட்டேங்க. ஒரு இடம் நான் மனசு நிறைவாக இருக்கேன். நேற்று அப்படித்தான், அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு முன்னத்த நாள் போய் உட்கார்ந்துருந்தப்போ சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படியே பாட்டு போடுறாங்க. என்னால் உட்காரவே முடியல. எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்த இடத்துலையே இருந்து எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போது இந்த வீடியோவில் காமிக்கிற இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மளோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒரு வகையில் ரிலேட்டிவும் கூட தான். அவங்க எல்லாம் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தது, ஏய் எங்களை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. உடனே அவங்களையும் கேப்சர் பண்ணிவிட்டு வந்திருந்த கூட்டங்களை எல்லாம் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு சுவாமியோட தீபாராதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்காகவும் அதை வீடியோவாக எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவில்லையே பிரசாதமாக கயிறு, வளையல், மஞ்சள் குங்குமம், கல்கண்டு, பழங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. நல்லபடியாக பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே போய் அன்னதானமும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிட்டு வரும்போது பரிவட்டம் கட்டினாங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு பரிவட்டம் கட்டிட்டு நானும் சாமியை கும்பிட்டுக்கிட்டே கோவிலில் கொடுத்த சரடை நல்லபடியாக என்னை இருக்கிற காலம் வரைக்கும் இப்படியே நல்லபடியாக வச்சுக்குமா, என்றைக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க, அது என்றைக்கும் நிலச்சிருக்கணும்னு கும்பிட்டு அதே போல் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல பரிவட்டம் கட்டினாங்க. அங்கேயும் போய் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் பாவான்னு சொல்லிவிட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பி வந்தாச்சு. நீங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு எந்த கோயிலுக்கு போனீங்க என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது என்னங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.